Hello aspirants, welcome to Veranda channel. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is idioms, okay? So Tuesdays அப்படின பொழுது எப்பவுமே நம்ம வந்து idioms தான் பார்ப்போம். So already வந்து 40 idioms are done. If you guys have not seen it, so அத வந்து கண்டிப்பா பாருங்க. ஏனா வந்து நமக்கு இங்கிலீஷ் நல்லா skills build பண்ணோம் அப்படினா idioms வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். Or else try to predict. Okay, so இப்போ ஒரு idiom பார்க்கறீங்க அப்படினா அது என்ன சென்டென்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து just read பண்ணி பாருங்க. So read பண்ணி பார்க்கும்போது உங்களால predict பண்ண முடியுதா அப்படின்ற ஐடியாஸ் வந்து கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. இஃப் சப்போஸ் நீங்க வந்துட்டு இத பண்ண முடியல அப்படின பொழுது இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே. சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது 10 idiom பார்க்க போறோம். ஓகே, யா, குட் மார்னிங் பிரகாஷ், குட் மார்னிங் தமிழ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் idiom for the day. Okay, it is burn the midnight oil. Okay, so burn the midnight oil அப்படின பொழுது ரொம்ப லேட் நைட்ல வந்து you stay awake and you do things. Okay, so அத தான் இங்க சொல்றாங்க. To stay awake at night and you do things ன்னும் பொழுது என்ன சொல்லலாம்? ஒரு burn the midnight oil. So இது எப்போ நீங்க பண்ணுவீங்க அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்லுங்க. ஸோ லேட் நைட் உட்காந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத ரிலேட் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போது நம்ம ஸ்டடி ஓரியன்டாக என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு நம்ம வந்து வி ஸ்டடி, ரைட்? ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம், யூ பர்ன் த மிட் நைட் ஆயில் டியூரிங் யுவர் எக்ஸாமினேஷன் ஆர் வென் யூ ப்ரிப்பேர் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, புரியுதா? யா, குட் மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் திவ்யா, விஸ்வஸ்வாதி, ரஞ்சித். ஓகே, ஸோ ராஜ் எல்லாருமே போட்டிருக்கீங்க. குட். ஹேமா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, சரி. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் விசிபிள். ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிருக்கேன். ஸோ பர்ன் த மிட் நைட் ஆயில் நம்ம பொழுது தே ஆர் ஸ்டேயிங் அப் வெரி லேட் இன் ஆர்டர் டு ஸ்டடி ஆர் டூ சம் அதர் ஒர்க். இட் கேன் பி எனி திங், பட் தென் படிக்கிறதுக்கும் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? யா, குட். ஸோ அதை தான் வந்து நீங்களும் எக்ஸாம்பிளாக போட்டிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை எந்த எக்ஸாம்பிளோட லிங்க் பண்ணுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடியம் நமக்கு மறந்து போகாது. சரியா? ஸோ அது மறந்து போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி நம்ம க்ளூஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, யா, குட். ஸோ ரெண்டு பேரும் கரெக்டாக தான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வந்து ட்ரை டு ரிலேட் த பர்டிகுலர் இடியம். ஸோ தமிழில் வந்து இரவு வரை படிக்கவும் அல்லது வேலை செய்யவும் போட்டிருக்கு. ஆக்சுவலி மேலே வந்து கொடுத்துருக்க இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கேற்ற தமிழாக்கணும் பொழுது இந்த மாதிரி வருது. ஸோ சப்போஸ் இஃப் யூ கைஸ் லைக் வேறு ஏதாச்சும் வந்து தெரியுது, ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸும் போடலாம் அப்படின்னா நீங்கள் அதை லைவ் முடிச்ச பிறகு கமெண்ட்டில் போடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அந்த கமெண்ட்டை படித்தாங்கன்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் வே யூ ஆர் புட்டிங் த பர்டிகுலர் கமெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹவு டு யூ அப்ளை திஸ் பர்டிகுலர் இடியம் இந்த சென்டென்ஸ்? ஸோ ஜில் ஹேஸ் பீன் பர்னிங் த மிட் நைட் oil lately. I guess she has a big exam coming up. Okay, so ஒரு பெரிய உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதை தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ பேக் டு ஸ்கொயர் ஒன்னா அப்போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ திருப்பியுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ பேக் டு ஸ்கொயர் ஒன் இஸ் நத்திங் பட் ஒரு என்ன சொல்கிறது, டு கோ பேக் டு த பிகினிங் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபெயிலியரோ இல்லை டெட் எண்டோ இருக்குன்னும் பொழுது யூ கம் பேக் அண்ட் யூ டூ த சேம் திங்ன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் இங்கே பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ கோ பேக் டு த பிகினிங். ஓகே, ஸோ ஆஃப்டர் சீங் த டெட் எண்ட் ஆர் ஒரு ஃபெயிலியர் பார்க்கும்பொழுது திருப்பியுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். எஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து இங்கிலீஷில் மீனிங்னா பேக் டு வேர் எவர் ஒன் ஸ்டார்டட். ஸோ ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டீங்க, பட் தென் அது டெட் எண்டாக இருக்குன்றதுனால திருப்பி போய் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதுனால இந்த இங்கிலீஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஸோ அடுத்தது, ஸோ தொடங்கிய இடத்திற்கு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்கு. தமிழில் வேணால் எழுதிக்கோங்க, இல்லை எக்ஸாம்பிளை மெயினாக எழுதிக்கோங்க. இந்த க்ளூவை பார்த்தா எனக்கு இந்த இடியம் ஞாபகம் வரும், எனக்கு மறந்தே போயிடுச்சுனாலும் நான் இதை பார்க்கும்பொழுது இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தோன்னா அதுதான் நம்மளோட ஆன்சர்ஸாக இருக்க முடியும். ஓகே, யா, குட். ஸோ இங்கே வந்து ஐ ஃபெயில்ட் அட் கேல்குலஸ், ஸோ ஐ கெஸ் இட்ஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஓகே, ஸோ லைக் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் ஃபெயில், பட் தென் so I guess it's back to square one, so I have to do it from the beginning அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, from the scratch. யா, சரி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு இடியம் பார்த்தோம். ஓகேயா? ஸோ இங்கே வந்து from the scratch to begin அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் நான் நினைக்கிறேன். if you guys have written as notes அது என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, ஸோ தட் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். யா, ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து போயிடுச்சு அப்படின்னும் பொழுது திருப்பி வந்து யூ கோ ஃப்ரம் த பிகினிங், ரைட்? ஸோ அதையும் நம்ம சொல்லலாம். ஓகே,
ஸோ அது கரெக்டாக வந்து பிரகாஷ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து லைஃப் ரிலேட்டடாக நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டிங் அ டெட் ஹார்ஸ். ஸோ அந்த வேர்ட் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் மாதிரி சாரி அந்த இடியமே நமக்கு கன்வே பண்ணுது. ஸோ பீட்டிங் அ டெட் ஹார்ஸ். ஸோ ஹார்ஸ் செத்து போயிடுச்சு. ஸோ அதை போய் அடித்து என்ன பிரயோஜனம்? ஸோ டு வேஸ்ட் எஃபர்ட் ஆன் சம்திங். ஓகே, ஸோ உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் வந்து போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க. you're not gonna succeed. There is no chance of succeeding அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஓகேயா? யா, குட். சரி, ஸோ இந்த இடியம்லேருந்து ஒரு நிமிஷம். ஸோ ஒரு பர்சன் வந்து போட்டிருக்கீங்க ப்ரீவியஸ் இடியம்க்கு நமக்கு என்ன நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு the drawing board. Okay, so where you begin from the starting ன்னு பொழுது சொல்லலாம். வெரி குட் ஹேமா, வெரி குட் தமிழ். ஓகே, ஸோ அதுக்கும் முன்னாடி திவ்யா போட்டிருக்கீங்க. ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து நம்ம பீட்டிங் அ டெட் ஹார்ஸ்ன்னு சொல்லும் பொழுது யூ வேஸ்ட் யுவர் எஃபர்ட்ஸ். ஸோ வேஸ்டிங் த எஃபர்ட்ஸ், ஸோ அதை சொல்லலாம். இல்லை டு வேஸ்ட் எஃபர்ட்ஸ் வேர் தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் சக்சீடிங்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம். ஸோ நான் சொல்கிற மீனிங்கையும் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை இங்கே கொடுத்துருக்க மீனிங்கையும் நீங்கள் எழுதிக்கலாம். பட் ரிலேட் பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு எக்ஸாம்ஸில் இடியம்ஸ் கேட்குறாங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை அப்படியே பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஒன்று மட்டும் இட்டாலிக்கில் இருக்கும். ஸோ அது என்ன, அதோட மீனிங் என்ன சொல்ல வராங்க. பட் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த காம்ப்ரிஹென்ஷன் என்ன இவங்க சொல்ல வராங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு கேட்கலாம். ஸோ அதனால் ட்ரை டு ப்ரிடிக்ட். ஓகே, ஸோ மனப்பாடம் பண்ணுறதை விட ப்ரிடிக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ இங்கே ஹீ கீப்ஸ் ட்ரைங் டு கெட் இட் பப்ளிஷ் பட் ஐ திங்க் ஹீ இஸ் பீட்டிங் அ டெட் ஹார்ஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. பட் ஆனால் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா he's beating a dead horse. So he's like putting a waste effort அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே, சரி. ஸோ next one is between a rock and a hard place. என்னவா இருக்கும்? ஸோ இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி just try to திங்க். ஓகே, ஸோ இங்கே விட்டுருங்க. ஸோ என்னவா இருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஒரு பிட்வீன் அ ராக் அண்ட் அ ஹார்ட் பிளேஸ். ராக்கும் ஹார்டாக தான் இருக்கும் போது ஹார்ட் பிளேஸும் கஷ்டமாக இருக்க தான் போகுது. அப்போ அதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட் டைம் பீரியட் அண்ட் அ ஹார்ட் டெசிஷன் எடுக்க வேண்டிய டைம். அதாவது இப்போ நம்ம ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், ஆனால் அந்த கஷ்டத்தை அப்போவே யூ ஹாவ் டு டேக் அ ஹார்ட் டெசிஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு டெசிஷனும் எடுக்கணும், ஆனால் வீட்டில் வந்து சூழ்நிலையும் வந்து இட் இஸ் வெரி ஹார்ட்னும் போது அதுக்கு நடுவில் இருக்கிற உங்கள் சிச்சுவேஷன் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பிட்வீன் அ ராக் அண்ட் அ ஹார்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சினாரியோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் இன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன் அண்ட் வி ஆர் ஆஸ்ட் டு டேக் அ டெசிஷன் பொழுது நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து faced with two equally undesirable alternatives. So it is what undesirable இருக்கிற ரெண்டு alternatives நடுவில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அதை தான் இங்கே between a rock and a hard place சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சென்டென்ஸில் எப்படி போடலாம்? I'd like to help you but I'm stuck between a rock and a hard place. ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுது, பட் என்னால் வந்து இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, டெசிஷன் என்னால் எடுக்க முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துல நான் இருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு டேக் டிசிஷன்ஸ்ன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் பிட்வீன் அ ராக் அண்ட் அ ஹார்ட் பிளேஸ். புரிஞ்சிச்சா? ஓகேயா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சினினிம்ஸாக கூட நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் தட் யூ ஹாவ் டு புட் இட் ஆஸ் மீனிங்ஸ், யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் சினிம்ஸ். ஒரு வார்த்தையில் கூட சினிம்ஸாக இந்த இடியம்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ பிரேக் த ஐஸ். ஸோ இது வந்து நம்ம சொல்லணுன்னே அவசியம் இல்லை, நம்ம நிறைய இடத்துல வி வுட் ஹவ் யூஸ்ட் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் பிரேக் த ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இல்லை ஒரு மீட்டிங் நல்லா நடந்துட்டுருக்கு அப்படின்னும் பொழுது ரொம்ப எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணுன்றதுக்காக ஒரு ஜோக்கை தூக்கி போடுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த ஜோக்கை போடும்பொழுது ஆப்வியஸாக அந்த டென்ஷன் எல்லாமே போயிடும். ஓகேயா? ஸோ எல்லாரும் ஒரு டென்ஷனாக வராங்க, இல்லை ஒரு பார்ட்டிக்கு வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க டென்ஷனாக இருக்க மோடை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு பிரேக் த ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரிலீவ் யூ ஃப்ரம் த டென்ஷன். ஓகே, ஸோ டு ரிலீவ் அ பர்சன் ஃப்ரம் டென்ஷன் சொல்லலாம். இல்லாட்டி நிறைய பேர் இருக்காங்கன்னும் பொழுது அவங்க டென்ஷனாக இருக்காங்கன்னும் பொழுது அதுலேருந்து வெளில வருது. ஓகே, ஸோ அது எல்லாமே சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க நர்வஸாக இருக்காங்கல்ல, டென்ஸ்டப்பாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்காரும் பொழுதும் அந்த ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. ஓகே, பட் இஃப் இன் கேஸ் யாராவது வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இஃப் தே பிரேக் த ஐஸ் அப்படின்னும் பொழுது யூ கேன் ரிலேட் இட் வித் திஸ் பர்டிகுலர் இடியம். சரியா? ஸோ டு ரிலீவ் த டென்ஷன்ன்ற மீனிங்கை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லாட்டி டு சே ஆர்
do something that makes people feel more relaxed, especially at the beginning of a party or meeting. Okay, so it can be a conference or your office meeting, but when you go to the particular meeting ரொம்ப டைட்டாக இருக்கும் சரியா, ஸோ ரொம்ப டென்ஸ்டப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க சினாரியோவில் when they break it நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திவ்யா சொன்னபடி to overcome nervousness கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ how do you apply it in the example பார்த்தீங்கன்னா, Jim organized a few party games to break the ice when people first arrived. Okay, ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க அரைவ் பண்ணும்பொழுது ரொம்ப டென்ஷனாக இருக்கலாம், ரொம்ப நர்வஸாக இருக்கலாம். டு பிரேக் த பர்டிகுலர் ஐஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபியூ பார்ட்டி கேம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, டு ரிலீவ் யூ ஃப்ரம் த டென்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ஸ்ட் யுவர் பபிள். சரி, ஸோ பர்ஸ்ட் யுவர் பபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்ல வராங்க? ஸோ அந்த வேர்ட்லேயே வந்து கேன் யூ கைஸ் ஃபைண்ட் இட்? ஸோ கிவ் மீ அ மீனிங் ஆர் அ சினோனிம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்காம ட்ரை டு புட் இட் இன் அ ஷார்ட் சென்டென்ஸ். ஸோ என்னவா இருக்கும்? பர்ஸ்ட் யுவர் பபிள். ஸோ வாட் கேன் பி த ஆன்சர்? ஓகே, ஸோ நீங்கள் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் அதை ரிலேட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ டோன்ட் சி த மீனிங் ஓவர் இயர். ஸோ ட்ரை டு கிவ் யுவர் ஓன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் போட்ட மாதிரி டு ஓவர் கம் நர்வஸ்னஸ்ன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதே போல் வந்துட்டு வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? வேறு இங்கே வந்து பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் a short sentence. If you guys have surfed it also, not a problem. So can you make it into a short phrase or sentence கொண்டு வர முடியுமா? ஸோ அதை கொண்டு வந்தீங்கன்னா அதை கூட நம்ம எழுதிக்கலாம் சரியா. it is relating to beliefs where if it is false நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வெக்காபில் கூட நிறைய வேர்ட்ஸ் எடுத்துருப்பேன். ஸோ which is false beliefs ரிலேட் பண்ணும்பொழுது மாய தோற்றம், அலாசினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்யூஷனாக இருக்கும், மாய தோற்றம், ஃபிசிக்கலி இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணியிருப்போம் அங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த வேர்ட்லாம் இருக்குது, வேறு நம்ம வந்து ஜஸ்ட் அதோட மீனிங்ஸை வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். பட் அது எக்ஸாக்டாக இங்கே வரும்னு சொல்ல முடியாது. பட் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க இல்லைனா சொல்கிறீங்க, பட் தென் ஆக்சுவலாக இட் இஸ் ஃபால்ஸ், நீங்கள் நம்புறது வந்து பொய்ன்னு சொல்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிஸப்பாயிண்ட் ஆகிறது, ஓகே, மிஸ்யூஸ் ஆகிறீங்க, வெரி ஆங்க்ரி, ஸ்பாயில்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நியர்பையாக இருக்குது. பட் எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல முடியும்? அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனா, பர்ஸ்ட் யுவர் பபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபால்ஸான ஒரு தாட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ பிலீஃப் வேர் நீங்கள் வந்து ஒன்று பண்ணுறீங்க இல்லாட்டி வந்து சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது இட் இஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ்னும் பொழுது நம்ம சொல்ல முடியும் சரியா. ஸோ இங்கே வந்து shatter someone's illusion about something, destroy the sense of well-being. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க, யூ ஹாவ் அ பிலீஃப் ஆன் சம்திங், பட் அங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஷேட்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ திங்க் யூ ஹவ் ரெட் திஸ். ஸோ இதை வந்து எப்படி வந்து ப்ரிசைஸாக சொல்லலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி மீனிங்ஸ் போட்டிருக்கீங்களா, இல்லை ஆர் யூ கைஸ் சர்ஃபிங் அண்ட் போஸ்டிங் இட்? ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மீனிங்கை எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும் சரியா. பர்ஸ்ட் யுவர் பபிள்னும் பொழுது ஐ ஹாவ் அ பிலீஃப் பட் தட் பிலீஃப் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சென்டென்ஸில் பார்க்கலாம், வில்லியம்ஸ் பபிள் வாஸ் பர்ஸ்ட் when he got to know his girlfriend had cheated on him. ஓகே, ஸோ ஆக்சுவலி he has believed his girlfriend, but then அவங்க சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல ஒரு பர்ஸ்ட் the bubble. Okay, so burst அவங்களுடைய பபிள்னும் பொழுது it is something which is belief தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஃபுல்லாக போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். நம்ம நம்பினது ஃபுல்லாக போச்சுன்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ பெக் அண்ட் கால். ஸோ பெக் அண்ட் கால் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் இருக்கிற மாதிரி ஒரு இடியம் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது யாராச்சும் வந்துட்டு உங்களை ரொம்ப நம்பி இருக்காங்க அண்ட் தே வாண்ட் யூ டு டூ எவ்ரி திங் வாட் எவர் தே ஆஸ்க் யூ அப்படின்னும் பொழுது பெக் அண்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு பர்சன் கேட்கும்போது யூ ஹாவ் டு டூ அப்படின்றது தான் இங்கே ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சென்டென்ஸில் போடும்பொழுது ஆல்வேஸ் ஹேவிங் டு be ready to obey someone's orders immediately. So where do you do this? So immediately you have to obey their orders and you have to follow whatever they say. நம்ம அவங்களுடைய விஷயங்களுக்கு obey பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லலாம்? quick response. Good. Okay, so immediately வந்து we have to answer things. Okay, so நம்ம boss அப்படின்னும் பொழுது உங்களோட employer when he is assigning a task to you, you have to do it immediately. You have to reply him as fast as possible. You have to obey, quick reply, quick response. இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக சிரிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இடியம் எழுதி பக்கத்தில் ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி கூட எழுதிக்கோங்க, இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ குவிக் ரெஸ்பாண்டுன்னு போடுறீங்க, குவிக்
ரிப்ளைன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ரிப்ளை ரெஸ்பான்ஸ் எல்லாமே நம்ம சினினம்ஸாக சொல்லலாம். பட் குவிக்காக இருக்குன்றத மெயினாக போட்டுக்கலாம், இல்லை இமீடியட் ரெஸ்பான்ஸ்னு கூட போடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக இந்த வேர்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்க்கலாம் எக்ஸாம்பிளில், he expects his employees to be at his beck and call day and night. Okay, so each and every employer has this thought where he wants his employees to make a quick response for whatever he is asking. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்ன்றது தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம், cannot judge a book by its cover. ஸோ இது வந்து நார்மலாக நம்மக்கிட்ட பேசும்பொழுது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ whatever you see or whatever you perceive, that cannot be your answer. ஓகே, ஸோ ஒரு பர்சன் வந்து he might dress very bad, or அவங்க லுக்ஸ் வந்து appearance வந்து it might look very bad. ஓகே, ஸோ பட் தென் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு இருப்பாங்க, பட் ஆனால் ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேயா, ஸோ யூ கேனாட் ஜட்ஜ் பை இஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்றத தான் இங்கே கான்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஸோ அப்பியரன்ஸ் ஆர் டிசெப்டிவ். ஓகே, ஸோ விச் இஸ் ஏமாத்திரம் அந்த மாதிரி. டிசெப்டிவ் இஸ் நத்திங் பட் நம்மளை வந்துட்டு ஏமாத்துறது தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அப்பியரன்ஸை வச்சு யூ கேனாட் ஜட்ஜ் திங்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, வாட் எவர் யூ சி ஆர் வாட் எவர் யூ பர்சீவ், இட் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூன்றது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. யூ கேன் டேக் திஸ் சென்டென்ஸ் வாட் எவர் ஐ செட் ஆஸ் அ நோட் ஆர்எல்ஸ் இங்கே கொடுத்துருக்க பெருசாக இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, யூ ஷுடன்ட் ஜட்ஜ் சம் ஒன் ஆர் சம்திங் பேஸ்ட் ஒன்லி on what you see on the outside. So வெளியில பார்க்குறத வச்சு you cannot judge. So அதுக்கு வந்துட்டு இங்கே எப்படி வந்துட்டு எக்ஸாம்பிளில் போடலாம்னா, the candidate did not look very intelligent but you can't judge a book by its cover. Okay, so he did not look very intelligent but ஆக்சுவலாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். You cannot judge by seeing thatன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ caught between two stools. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி between a ராக் அண்ட் அ ஹார்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம். அப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இங்கே வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு பிக் திங்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு டயலமாலே இருக்குது, ஒரு மிஷன் இல்லாட்டி ஒரு டாஸ்க்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த டிசிஷன் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இந்த மிஷன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இந்த டாஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்குமான்ற நம்ம டெசிஷன் எடுக்க முடியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், காட் பிட்வீன் டூ ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பெட்டர் synonym for this particular idiom, can you just post it? Okay, so இங்கே வந்து டெஃபினேஷன் பொழுது it fails to achieve either of two aims. Okay, so ரெண்டு எய்மையுமே you're not able to achieve, you are caught between that பொழுது சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தமிழாக்கம் பார்த்தீங்கனாலுமே தமிழாக்கம் போடுங்க. ஸோ இது பெட்டராக வந்து தமிழாக்கம் வரல, டேரெக்டாக தான் அதோட மீனிங் வந்திருந்தது, அதனால தான் போஸ்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே தமிழில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே, ஸோ how do you apply it பார்த்தீங்கன்னா, do not try to be both a teacher and a friend to your students. You would be caught between two stools. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டீச்சராகவோ இல்லை ஸ்டூடெண்ட்டாகவோ அவங்க கூட வந்து க்ளோஸாக இருந்துக்க முடியாது. அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து யூல் பி காட். ஓகே, பிகாஸ் ரெண்டு ரோலுமே நம்ம ப்ளே பண்ணிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னேன். ஸோ தமிழில் சொல்கிறீங்க, ஓகே, டெசிஷன் எடுக்க முடியாமல் அவங்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது தான். பட் சினினமாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேர்டு இருக்குது, நீங்கள் வந்து சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ தேட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ சென்டென்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்காமல் அந்த ஒரு வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். ஸோ க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க்னாலே இதோட மீனிங்கே பார்க்காம யூ கேன் ஆன்சர். ஸோ யூ ஜஸ்ட் க்ரை அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி ஸ்பில்ட். ஸோ பால் ஆல்ரெடி கொட்டிருச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ யூ க்ரை ஆஃப்டர் தட். அப்போது ஒரு சுச்சுவேஷன் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ யூ கேனாட் சேஞ்ச் த சுச்சுவேஷன். ஸோ போய் முன்னாடியிலேருந்து அது கொட்டாமல் இருக்கிற மாதிரி வைக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னும் பொழுது அதுக்கப்புறம் இருக்கிற ரியாக்ஷன் தான் யூ க்ரை. ஓகே, ஸோ அப்போது யூ கேனாட் சேஞ்ச் த சுச்சுவேஷன், இல்லைனா வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அதுக்காக ஃபீல் பண்ணுறதை தான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே டெஃபினேஷனாக கொடுக்கும்பொழுது when you complain about a loss from the past. ஓகே, ஸோ பிஸ்னஸ் வந்து ரிசெஷனில் போயிருச்சு, போன பிறகு ஸ்டெப் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த ரிசெஷன் போனதை வந்து யூ கேனாட் சேஞ்ச், அந்த பீரியடில் அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சு, which cannot be changedன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபீலிங்ஸ் ஆஃப்டர் த திங் இஸ் லாஸ்ட். ஓகே, ஸோ நீங்களே ஓனாக ஃப்ரேம் பண்ணுறீங்களா, இல்லை are you taking it from Google? So I think all these are framed by you, right? So feelings, she, okay.
ஸோ அடுத்தது என்னது? ஓகே, ஸோ ரொம்ப கம்மியான ஒரு எஃபர்ட்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு, ஸோ இட் இஸ் நாட் கோன் பி தேர் அப்படின்னும் பொழுது, விச் கே நாட் பி சேஞ்ச்னும் பொழுது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் வேர்டாக வந்து இல்லாட்டி வந்து ஒரு 2 வேர்ட்ஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நோட்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அது இன்னுமே நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே சென்டென்ஸில் எப்படி போடலாம்னா, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் crying over spilt milk, he says, you just have to move on with your life. ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு, இதை பற்றி யோசிக்காதீங்க ஸோ அப்படின்னு சொல்லுவாங்களே, பிகாஸ் இதை வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால் உங்களோட லைஃப் வந்து ஜஸ்ட் ட்ரை டு மூவ் ஆன் இன் யோர் லைஃப் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ டோட்டலாக வந்து எத்தனை முடிச்சிருக்கோம்? 10 முடிச்சிருக்கோமா? ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்ன் த மிட் நைட் ஆயில். ஸோ இதை வந்து எக்ஸாம் ரிலேட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், வேறு நம்ம ரொம்ப லேட்டாக வந்து வி ஸ்டே அவேக் அண்ட் வி டூ திங்ஸ்னும் பொழுது இதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ன் த மிட் நைட் ஆயில்னு சொல்லிட்டு, அடுத்தது பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு இடியம் இருக்குல்ல, ஸோ அது என்ன சொன்னேன்? பேக். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு இடியம் பார்த்துருந்தோம், ஸோ அதையும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக் டு ட்ராயிங் போர்டு அப்படின்ற இடியம் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ பேக் டு ட்ராயிங் போர்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இது பார்த்தோம்ல, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஸோ அதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணக்கூட என்ன பண்ணலாம், இந்த இடியம்மை எழுதிக்கலாம். சரியா? ஸோ பேக் டு ஸ்கொயர்னும் போது யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ பீட்டிங் அ டெட் ஹார்ஸ். ஸோ இதுலேயே வந்து சொல்லியிருக்கு டு டூ அ வேஸ்ட்ஃபுல் எஃபர்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் நாட் கோன் டு சக்சீட், தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் சக்சீடிங் திங்ஸ். அப்படி இருக்கும் பொழுதும் நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் தெரிஞ்சு போடுறது தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்வீன் அ ராக் அண்ட் அ ஹார்ட் பிளேஸ்னும் பொழுது நம்ம ஒரு சிச்சுவேஷன் நடுவில் இருக்கோம். ஸோ ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன் சொல்லலாம், யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் டெசிஷன்ஸ். ஸோ அதுதான் இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரேக் த ஐஸ். ஸோ பிரேக் த ஐஸ்னும் பொழுது யூ ரிலீவ் ஃப்ரம் த டென்ஷன். ஸோ ஒருத்தவங்க ஒரு மீட்டிங் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னும் பொழுது அந்த இடத்துல அவங்க நர்வஸாக இருப்பாங்க, இல்லை டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ யூ பிரேக் தட்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம்? பிரேக் த ஐஸ்ன்ற இடியம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் burst your bubble. Okay, so burst your bubble அப்படின்னா you have certain beliefs, right? so அந்த beliefs வந்துட்டு அது actually பொய் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், பொய்யா நடக்க போகுது அப்படின்றத ரிலேட் பண்ணும்பொழுது என்ன சொல்லலாம்? so burst your bubble. so இங்கே வந்து shatter ஆயிருது அப்படின்னு சொல்கிறாங்க, someone's illusion. so whatever you're thinking அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடுது because it is false-ஆக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது beck and call அப்படின்னா நீங்கள் குவிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், இல்லை இம்மீடியட்டாக ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது பெக் அண்ட் கால். ஸோ இது வந்து நம்ம எம்ப்ளாயர்ஸ் வேறு எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க சொன்ன உடனே கேட்கணும்ல, ஸோ அதுக்கு ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா can't judge a book by its cover. ஸோ வெளியில் வந்து இருக்கிற அப்பியரன்ஸ் வச்சு யூ cannot come to a conclusion, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு என்ன சொல்கிறது, அப்பியரன்ஸில் ரொம்ப பேடாக இருக்கவங்க கூட வந்து ப்ராப்பராக இன்டெலிஜென்ட்டாக வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதை வந்து ரிலேட் பண்ணி யோசிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா caught between two stools. ஓகே, ஸோ you're not able to pick which option. ஓகே, ஸோ அங்கே வந்து இந்த ஆப்ஷன் எடுத்தால் நமக்கு பெட்டராக இருக்குமா, இல்லாட்டி வந்து அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிறது எடுத்தால் பெட்டராக இருக்குமான்ற அந்த டயலமால இருக்கீங்கன்னும் பொழுது caught between two stools ன்னு சொல்லலாம். அடுத்து cry over spilt milk is nothing but already it is done and already situations are like completely வந்து it is over, but நீங்கள் அங்கே போயிட்டு you cannot make a change. ஓகே, ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, cry over spilt milk. ஓகே, சரி. ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே படித்து பாருங்கள். ஸோ குவிஸ் எல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படித்த விஷயங்கள் ரிவிஷன் பண்ணும்பொழுது ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னும் பொழுது இன்னும் நிறையாவே படிக்கலாம். பிகாஸ் 10 அப்படின்னும் பொழுது நார்மலாக அடுத்த ஒர்க் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்கும்பொழுது இட் வில் பி வெரி ஈஸி அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி இடியம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நிறையா நீங்கள் இங்கேயே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்பொழுது யூ மைட் ஃபர்கெட் திங்ஸ். ஓகே, ஸோ வெக்காப்ஸ் வந்து ஒரு 10 படிச்சிங்க, இல்லை இடியம்ஸ் 10 படிக்கிறீங்கன்னா அந்த வீக்கோட அதர் பிளானர்ஸ் கூட உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் 10 கொஷின்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ 10 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை டு ரிவைஸ். இப்போ வந்து 40 முடிச்சிருப்பீங்க, இன்னைக்கு ஒரு 10 இருக்கும். ஓகே, ஐ திங்க் 50 to 60 we have done. ஸோ அது எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்கமிங் செஷன்ஸில் பெட்டரான விஷயங்களை கொண்டு போகலாம். ஓகேயா? ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் ஃபார் த டே. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.